ஸ்விங் ட்ரேடிங் பண்ண போகிறீங்களா? இந்த ஸ்டாக்கையும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்கள். அதாவது பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா இது ஸ்விங் ட்ரேடிங்க்கு எவ்வளோ சூப்பரான ஸ்டாக்னு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். அதாவது பார்த்தீங்கன்னா 2014க்கு அப்புறம் பாருங்கள் ஒரு சப்போர்ட் பாயிண்ட் கிரியேட் ஆகிருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா என்ன சப்போர்ட் பாயிண்ட்னா 115 120ன்னு சப்போர்ட் பாயிண்ட் கிரியேட் ஆகிருக்கு. அது எத்தனை வாட்டி பட்டு போயிருக்குன்னு பாருங்கள். இந்த ஃப்ரேம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 வீக் ஃப்ரேமில் வச்சுருக்கேன். 1 வீக் ஃப்ரேம்லேயே எப்படி இருக்குன்னா இப்போ 1 டே ஃப்ரேமில் எத்தனை சப்போர்ட் இருக்குன்னு பாருங்கள். இப்போ 1 டேயில் நம்ம வச்சு பார்த்தோம்னா எத்தனை சப்போர்ட் இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ 1 டேயில் வச்சு பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா நிறையா சப்போர்ட் பாயிண்ட்ஸ் வந்திருக்கு பாருங்கள். அதாவது 2021லேயே இவ்வளோ சப்போர்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது. அதுக்கு முன்னாடி பழைய சப்போர்ட் பாயிண்ட்லாம் பாருங்கள். நம்ம சின்னதாக ஆக்குனா தான் எத்தனை சப்போர்ட் பாயிண்ட் இருக்குன்னு தெரியும்னு நினைக்கிறேன். சின்னதாக வேறு ஆக மாட்டேங்குது. ஆனால் நீங்கள் பார்த்துக்கோங்க எத்தனை சப்போர்ட் பாயிண்ட் இருக்குன்னு. அதாவது 2014லேருந்து நிறையா சப்போர்ட் பாயிண்ட் வந்து இதில் க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா பிரேக்காகவே ஆயிடுச்சு. ரெசிஸ்டன்ட் பாயிண்ட்டு அதேமாரியே பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. இப்போ ரெசிஸ்டன்ட் பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ரெசிஸ்டன்ட் பாயிண்ட்டை இங்கேயும் பிரேக் பண்ணி போயிருக்கு. மறுபடியும் கீழே விழுந்து மறுபடியும் சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் பாயிண்ட்டை பிரேக் பண்ணிட்டு மறுபடியும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்லேயே இதாகிக்கிட்டு இருந்திருக்கு. பழைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்லேயே இதாகிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சேனல் பேட்டர்ன் மாதிரி தெரியும் அப் ட்ரெண்டில். இந்த பேட்டர்ன் வந்து எப்போ நமக்கு இதாகும்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் வரைகிற பாருங்க. உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரில. இங்கே தெரியுதா? இதில் வந்துட்டு எப்போ இந்த மறுபடியும் கீழே பிரேக் ஆகி இந்த ரெசிஸ்டன்ட் பாயிண்ட்டை தொடுதோ அந்த ரெசிஸ்டன்ட் பாயிண்ட்டையும் பிரேக் பண்ணி கீழே போணுச்சுன்னா பார்த்தீங்கன்னா மறுபடியும் பழைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் பாயிண்ட்டுக்கு வரத்துக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா 110 கிட்ட வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. 120 அந்த பாயிண்ட்டுக்கு வர வாய்ப்பு இருக்குது. இதை வந்து பிரேக் பண்ணிவிட்டு ரெசிஸ்டன்ட் பாயிண்ட்டையும் பிரேக் பண்ணி கீழே வந்துச்சுன்னா விழுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்போதைக்கு நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போ நிறையா வாட்டி பழைய ரெசிஸ்டன்ட் பாயிண்ட்டுக்கு போனாலே எவ்வளோ வந்து கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள். இங்கேருந்து இங்கே போனாலே ஒரு 30% கூட கிடைக்கிது. நமக்கு 20% கிடைச்சாலே நம்ம வெளியே வந்துடலாம். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது வேறு ஸ்மால் கேப்பாக விழுவுறதும் சீக்கிரம் விழுந்துடும். அதேமாரி மேலே போகிறதும் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் மேலே போயிடும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மேலே போகிறது எத்தனை நாளில் போயிடுச்சுன்னு பாருங்கள். ஒரு 130 கிட்ட இருக்கும்போது சர்ன்னு உடனே பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா 170 கிட்ட போய் பிரேக் பண்ணி அங்கேருந்து மறுபடியும் கீழே விழுந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் பாயிண்ட்டாக மாறி இருக்குது. இப்போ புதிய சப்போர்ட் வேறு க்ரியேட் ஆகிருக்கு. அப்படியே ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா மேலே போகிற மாதிரியே காமிச்சிருக்காங்க. இது இன்னமும் மேலே போகுமா இல்லை இங்கே பிரேக் பண்ணி கீழே வருமாங்கிறது நமக்கு தெரியாது. இனிமேல் தான் நமக்கு தெரியும்.